Ela tá cheia de tesão, eu vou te fuder com amor. Mina linda, safadinha, arregaça esse bombom. Vai, quer caô. Ela cheia de tesão, eu arregaço esse bombom. ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஃபீமேல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, இல்லை வேணாலும் மேல் கேரக்டரும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சரி விடுங்க, 3 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ தட் நம்ம இந்த ஃபீமேல் கேரக்டரை வச்சு ரெடி ஆகலாம். என்னடா இது உட்காரவே முடியல. டக்குன்னு உட்காடுறோம். இன்றைக்கி நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸை வாங்குகிறோம், நம்ம யாரும் காட்டுறோம். இன்னும் உட்காரவே முடியலங்க. சரி வேற எங்கேயோ போக சொல்லி காட்டுது, என்னன்னு பார்ப்போம். என்னங்க இப்போ வந்து உட்காருதுங்க, என்னடா இது. இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வரலாம். ஸ்கின் டோன் இங்கே மாற்ற முடியும். ஓகே, ஹார்ட் கொடுத்தா ஸ்கின் டோன் மாறுது. என்ன ஸ்கின் கலர் வைக்கலாம்? இது ஓகே, இந்த கலர் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, மாற்றியாச்சு ஸ்க்ரீன் கலரை. ஜம்ப் பண்ணி வெளில வரணும். என்னடா வெளில வர முடியல, ஜம்ப் பண்ணால் வெளில வருமே. எங்கே வெளில வர முடியலங்க, வரதா பட்டன் இருக்கா? ஓகே வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதுக்கு போகலாம். இங்கே வந்து ஏதாவது கொஞ்சம் அழகான கண்ணாக வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். டேய் உட்கார்றா, என்ன திருப்பி உட்காரவே மாட்டேங்கிற. இதில் உட்காந்து பார்ப்போம். இதுலேயும் ஓகே. உட்காந்தாலே ஓகே. என்ன கண்ணு? டேய் ஓகே, என்ன கண்ணு வைக்கலாம்? இது நல்லாவே இல்லை, நல்லாத மாதிரி தான் இருக்குது. இது அந்தளவுக்கு இல்லையே. இது இது என்னடா கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அதுக்கு இதுவே கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் இருந்தது. இதுவே ஓகே தான். ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு மேலே போய்ட்டு முடி வைக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி எதாவது ட்ரெஸ்ஸு மாதிரி எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் எதாவது போட முடியுமா? ஓகே, இதில் எதுவும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இந்த சைடு இந்த சைடும் அந்தளவுக்கு இல்லை. பட் இது வேணால் போட்டு பார்ப்போம். என்ன கலர் வைக்கலாம்? இருங்க, பிளாக் கலர் வச்சுருக்கேன். ஓகே, பிளாக் ஓரளவுக்கு சூட் ஆகுது. சரி இருங்க, இப்போ கீழே ஏதாவது பேண்ட்டு மாதிரி போடணும். பேண்ட் எங்கடா இருக்குது? எங்கடா பேண்ட்டு? ஓகே, இது கீழே அதே மாதிரி ஒரு கலரில் பேண்ட்டை போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷூ மாதிரி எதாவது போடலாம். இதுவும் பிளாக் கலர்லேயே வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம வெட்னஸ்டே ஆடம்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் சுத்தமாக அந்த காஸ்டியூம் நம்மளுக்கு செட்டே ஆகலை. கண்ணாடி போட்டுன்னு வந்துருக்கோம்ல. ஓகே, கண்ணாடி கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே தான். இந்த ஹேரே ஓகே. என்னடா இது 2 ஹேர் வருது அட் அ டைமில்? எனக்கு ஏதாவது ஒரு ஹேரே போதும் தான். இது என்னங்க மண்டை? இது என்னமோ ஓகே ஆன்டி மாதிரி இருக்கோங்க நம்ம. இந்த ஹேர் ஸ்டைல் என்னமோ ஆன்டி மாதிரி இருக்கோங்க நம்ம. நல்லாவே இல்லைங்க இந்த ஹேர் ஸ்டைலு. சரி விடுங்க, டைம் இல்லை. இந்த ஹேர் ஸ்டைலே வச்சுக்கலாமா? நம்ம தான் ஆன்டி கைஸ், ஆன்டி மாதிரி ரெடியாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது போடுற மாதிரி இல்லை. இதுவே ஓகே தான், ஆன்டி கலரில் இருக்கும். கலர் ஒரு நெயில்ஸ் எல்லாம் சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓகே, நம்ம அப்புறமா மேலா மாறிடலாம். அடுத்த இதில் மேலா மாட்டோன்னு வைங்களா. அது பாருங்கள், வெறும் ஒரே ஒரு கபோர்ட் தான் வச்சுருக்காங்க. அதுலேருந்து எங்கேருந்து எடுத்து போடுறலாமா? ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ வச்சுருக்காங்க. சரி ஓகே, நம்ம இதான் நம்மளோட ஃபைனல் காஸ்டியூமு. ஓகே, இது என்னது? இருக்குதுங்க உள்ள விங்ஸு. ஓகே, விங்ஸ் இதுக்கு செட் ஆகாது. வேணாம், இந்த விங்ஸ் வேணால் செட் ஆகும். இருங்க, இதை வேணால் பிளாக் கலரில் ஃபுல்லாக மாற்றி விட்டுறலாம். ஓகே, இதை மாற்றியாச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வேறு எதாவது இது இருக்கா? இங்கே ஒரு என்னமோ இருக்குது, அந்த பூனைக்குட்டி. இது நல்லாயிருக்குங்க கருப்பு கலரில். ஓகே, என்னமோ ரெடியாக இருக்கும். இது அந்தளவுக்கு நல்லா இல்லை. இதில் தான் போடலாமா? அந்த ஹெட்ஃபோன் நல்லா இருக்குது, பேசாமல் அது மாட்டலாமா? சரி, அதுக்குள்ளே டைம் அப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. பார்ப்போம் இந்த காஸ்டியூமில் எத்தனாவது ப்ளேஸ் வருவோன்னு. யாருமா நீ? பச்சை கலரில் விச்சு மாதிரி இருக்க. எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 3 கொடுக்கலாம். ஏன்னா பச்சை கலரில் ஒரு மாதிரி விச்சு மாதிரி இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு யாராவது கொஞ்சம் நல்லா தான் ட்ரெஸ் போட்டுன்னு வைங்களா. பச்சை கலரில் விச்சு மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது இன்னொரு பொண்ணு வந்துருக்குது. என்னங்க ட்ரெஸ்ஸு மேலே நிறைய ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து நெயில் அம்மா பெருசு வச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் அந்த ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்புறம் நெயில் அம்மா பெருசுங்கிறதுனால தான் 4 வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இது ஓகே தான் இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தி ஆனில் வச்சுக்கோங்க. யார் மணி பேண்ட் அம்மா பெருசு போட்டு வந்துருக்க?
ஏங்க இது அந்தளவுக்கு செட் ஆகலைங்க. கீழே ஷூவும் போடல. சரி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஷூ போடுறதுனால 4 கொடுக்குறேன். நம்ம இதோட மோசமாக போட்டு வந்திருக்கோம். என்னங்க எல்லாம் போஸ்ட்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு தான் போஸ்ட் கொடுக்கறது எப்படின்னு தெரில இது வரைக்கும். பார்ப்போம் எப்படின்னு. ஓகே இது ஆக்சுவலி நல்லாவே சூட் ஆயிருக்குங்க. பட் என்னமோ நட்டில் லைட்டாக இருக்குது. நல்லா தான் ஷூட் ஆயிருக்கு எனக்கு. ஆனால் அந்த கண்ணாடி மட்டும் கொஞ்சம் பிடிக்கல. அதனால் 4 தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, எனக்கு கண்ணாடி பிடிக்கல, அதனால் 4 கொடுத்துருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டு ஏங்க இது நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸு. என்ன இது மேலே சம்மந்தமே இல்லாமல் பிங்க் கலர் வச்சுருக்காங்க. ஓகே பட் இருந்தாலும் 5 கொடுக்குறேன். ஏன்னா நல்லா தான் இருக்குது ட்ரெஸ்ஸு. இல்லை 5 கொடுக்கலாம். சரி இல்லை 4 இருக்கட்டும். ஏன்னா ட்ரெஸ்ஸு கலர் மேட்ச் ஆகலை. அதனால் பிங்க்கு மேலே இருக்குது, கீழே ரெட் இருக்குது. இது ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அதனால் 4 மார்க்ஸ் தான் கொடுத்தேன். ஏங்க இந்த கேரக்டர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் அதுன்னு. ஓகே நான் இதுக்கு 5 கொடுப்பேன். ஏன்னா எல்லாமே கரெக்டாக மேட்சாக இருக்குது. ஓகே எல்லாமே ஹாலோவின் காஸ்ட்யூம் மாதிரி ரெடி ஆகின்னு வந்துட்டுருக்காங்க. சரி இவ்வளோ நேரம் எல்லோரும் வராங்க. நம்ம எப்போ வருவோம்? நம்ம எப்போ வருவோம்? கடைசியாக வருவோமோ? ஓகே என்னங்க அவதார்லேருந்து தப்பிச்சு வந்துடுச்சாங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. ஒரு மாதிரி ப்ளூ கலரில் நல்லாவே இல்லை. இன்னும் அவதார் காஸ்ட்யூம் மாதிரி இருக்குது. இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 1 இருக்கட்டுமா பேசாமல்? சரி நான் வெறும் 1 தான் கொடுப்பேன். அதுக்கு மேலாம் தர முடியாது இதுக்கு. நான் எப்படா வருவேன்? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒன்றும் என்ன ஆளையே காணும். இதோ பாருங்க ஒருத்தன் மேல் கேரக்டரில் வந்துருக்கான். ஆக்சுவலி இவன் என்னமோ ஜென்சி கிட் ஒரு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. இவன் 4 கொடுக்கலாங்க. இவனுக்கு கையில் ரோஸ்லாம் வச்சுக்கிட்டு மாசாக இருக்கான். ஓகே நான் இவனுக்கு 4 கொடுத்துருக்கேன். கெத்தாக இருக்கான் தலைவன், அதனால 4 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம தான் வருவோம்னு நினைக்கிறேன். ஓகேங்க நம்ம தான் வந்திருக்கோம். லாஸ்ட் பஸ் நாட் லீஸ்டா. என்னடா எனக்காக டைலாக்லாம் சொல்கிறீங்க? ஓகே நம்ம ஏதோ ஓரளவுக்கு சும்மாராக தான் ட்ரெஸ் போட்டிருக்கோம். பட் இது நல்லா தான் இருக்க மாதிரி தோணுது. ஓகே கைஸ் இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் அவுட் ஆஃப் 5க்கு உங்களோட ரேட்டிங் கொடுங்க. பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. ஏன்னா இதில் இருக்கவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை ஏமாத்துறாங்க. ஏன்னு போ உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு என்னங்க அந்த பொண்ணு அந்த அவதார் பொண்ணு ஃபஸ்ட்டு வந்திருக்குங்க. சரி ஓகே நம்ம எத்தனாவது வருவோம்? இருங்க நம்ம எத்தனாவதுன்னு பார்ப்போம். என்னங்க நம்ம தாங்க கடைசி பிளேஸு. என்னங்க இது? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இல்லையாடா? அட போங்கடா டே. என்ன நம்மளுக்கு மார்க்கே போடலாங்க. இந்த பொண்ணுக்கே மார்க் போட்டிருக்காங்க, நம்மளுக்கு மார்க் போடல. சரி ஓகே அடுத்த ரவுண்டு போகலாம். அடுத்த ரவுண்டாவது எதாவது நல்லதாக தருவாங்களான்னு பார்ப்போம். anyone கேன் ப்ளே திஸ் கேமா? அட போகல். ஓகே நம்ம அடுத்த ரவுண்டு மேலா மாதிரி ட்ரை பண்ணலாம். மேலா மாறினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்டியூமு எப்படி மேலுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வைக்க முடியுமோ. ஃபீமேலாக மாறினா என்ன காஸ்டியூம் பிடிக்கும்னு எனக்கு தெரில. அதனால் நான் மேலாகவே மாறிட்டு இந்த கேம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இன்னும் 19 செகண்ட்ஸ் இருக்குது. 16 சீக்கிரம் வாங்கடா. என்ன தீம்னு வேறு தெரில. அடுத்தது நான் மோஸ்ட்லி தீமுக்கு ஏற்ற மாதிரிலாம் ரெடியாக மாற்றேன். கண்ணுக்கு வர்ற ட்ரெஸ்ஸு பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வந்து நம்மனா எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஃபீமேல்ஸ்க்குனா எதாவது புதுசாக சூஸ் பண்ணோம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். சரி ஓகே சைபர் ஃபங்க். ஓகே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா சைபர் ஃபங்க்குன்னு ஒரு கேம் இருக்குது. ஓகேவா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த கேமில் கூலான காஸ்டியூம்ஸ் தான் போடணும். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போய் மேல் கேரக்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கடா பார்த்தேன் மறந்தே போயிட்டேனே. இதோ இருக்குது. ஓகே நம்ம போய் மேலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துடலாம். எஸ் ஓகே ஸ்டார்டிங்லேயே ஸ்கின் கலர் கொடுத்துருவாங்க. நம்ம போயிட்டு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வரலாம். ஓகே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வைக்கலாம், அப்புறம் ஹேர் ஸ்டைல் போகலாம். நம்ம ஃபீமேல் தான் இருக்குது. ஓகே பக்கத்துலேயே மஸ்குலின் இருக்குது. ஓகே நம்ம நல்லா ஒரு ஜாலைன்னு வச்ச மாதிரி வைக்கலாம் கைஸ். ஓகே என்னடா நீங்கள் நல்லாவே இல்லை. இது அதோட மோசம். என்னடா மூஞ்சி இது? என்னடா அழுகுற? அது இதுவே ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான். ஓகே இதுவே பரவாயில்ல தான், ஏந்துடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது ஹேர் ஸ்டைல். இதுக்கும் மஸ்குலின் தான் இருக்கா? ஆமாங்க. ஓகே கேர்லி. என்னடா எல்லாமே கேர்ள்ஸுக்கு தாங்க. மஸ்குலின்னு போட்டிருக்கிறது மட்டும் தாங்க நம்மளுக்கு. ஓகே இது ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. சரி ஓகே தான். இது என்ன ஓகேவா இல்லை வேறு எதாவது மாற்றலாமா? சரி இருங்க வேறு எதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். வேறு எதாவது மெஸ்ஸியர்
பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்காதுன்னு. ஓகே, ரோப்ளாக்ஸ் கேரக்டர் மட்டும்தான் மெஸ்ஸி ஹேர் செட் ஆகும் போல இருக்குது. இதோ பாருங்க, கேவலமாக இருக்குது, வேணாம். ஓகே, வேறு எதாவது மாற்றிடுவோம். இது வேணாவே வேணாம். செட் ஆகாது, இது வேணாம். இது இது ஓரளவுக்கு கொஞ்சம் செட் ஆகுது, பட் வேணாம். இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தோம்ல, அதுவே சூப்பராக இருந்தது, அதுவே எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கேவலமாக இருக்கிறது. சரி, ஓகே, மேலேயே போய் அதே எடுத்துக்கலாம். இதுவே ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே, இது அப்படியே ஃபுல் கருப்பு கலருக்கு மாற்றி விட்டுடலாம். ஓகே, ரைட்டாக ரெட் ஷேடு வருது, இது ஓகேவாக தான் இருக்குது. ஓகே சாச்சி, நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு ஒரு நல்ல ஷூ அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு வரலாம். ஷூ இருக்குது. ஓகே, நம்ம போய் பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டுகிட்டு கடைசியாக வந்து ஷூ எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஷர்ட் நல்லா இருக்குது போல இருக்குது. இந்த ஷர்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பேசாமல் அதை போடலாமா? ஃபஸ்ட்டு போட்டு ட்ரையல் பார்ப்போம். என்னடா இது நல்லாவே இல்லை, செட் ஆகலைங்க. இது நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேணான்னு தோணுது. இதோ பாருங்க, அந்த அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகலை. ஓகே, இது என்னங்க மேலே வேற ஆயிடுச்சு, எப்படிடா எடுக்கிறது? அதை ஏதாவது ஆப்ஷன் இருக்குமே அதை எடுக்கிறதுக்குன்னு. இது வேற என்னமோ, இது போஸ்ட்னு என்னமோ, இது கிடையாது. அந்த இருக்குதுங்க, பார்த்துட்டேன் ஆப்ஷன் என்னதுன்னு. சரி, ஓகே, இது செட் ஆகலையா? நம்ம ஃபஸ்ட்டு பேண்ட் ஏதாவது எடுப்போம், இதையும் எடுத்துடலாம். ஓகே, ஓகே, பேண்ட்டெல்லாம் அந்த பக்கம் தான் பார்த்தோமா ஞாபகம், ஸோ தட் அந்த பக்கம் போகலாம். ஓகே, என்னடா இதுவும் நல்லா இல்லை, என்னடா எல்லாமே மொக்கையாக இருக்குது ஒரு மாதிரி. இதோ இருக்குது, பேகீஸ் மாதிரி இருக்குது, அந்த சில்வர் மாதிரி இருக்கிறது நல்லா இருக்குங்க ஆக்சுவலி. இந்த பிளாக் செட் ஆகலை, வேணாம் எடுத்துடலாம் அது. ஓகே, அந்த கார்னர் இது ஆக்சுவலி ஓரளவுக்கு ஓகே தான். சரி, அப்போ இதே வச்சுக்கலாம். இதில் ஏதாவது ஹெட்வேரில் நம்மளுக்கு வைக்க முடியுமா? வேணான்னு தோணுது, எதுவும் செட் ஆகலை. வேறு ஹெட்ஃபோன்ஸ் எதாவது வச்சுக்கலாமா? ஹெட்ஃபோன்ஸ் வச்சா ஆக்சுவலி கூலாக இருக்கும். இந்த ஹெட்ஃபோன் வச்சுப்போம். செம்மையாக இருக்குதுங்க. ஓகே, நான் பேசாமல் மேலே எதுவும் டிஷர்ட்லாம் வேர் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆக்சுவலி சைபர் பங்க்னாலே கொஞ்சம் கூலாக தான் இருக்கணும்னு அர்த்தம். ஸோ தட் அப்படியே 6 பேக்கோட கெத்தாக போகலாம். கையில் ஒரு ஜூஸ் பாட்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் கீழே ஒரு ஷூ வச்சுக்கலாம். அதாவது ஒயிட் கலர் ஷூ வச்சு மேட்ச் பண்ணால் செம்மையாக இருக்கும். வாவ், ஓகே, நம்ம அப்படியே 6 பேக் வச்சுக்கிட்டு கெத்தாக ஸ்டேஜில் போகணுன்னு வைங்களா, மாதம் இருக்கும். இந்த ஷூ வேணாம், இது வச்சுக்கலாம். ஓகே, லைட்டாக ஒரு மாதிரி ரெட் கலரில் வச்சுட்டு நம்ம மண்டேயை மேட்ச் பண்ணுறோம் இந்த இடத்துல. இல்லைன்னா இது வேர் பண்ணி பார்க்கலாமா? இல்லை, வேணான்னு தான் தோணுது. ஏன்னா 6 பேக்ஸ் நல்லா இருக்குது ஆக்சுவலி. 6 பேக்ஸ் வச்சுட்டு போனோன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும். ஓகே, பெல்ட்டு வேர் பண்ணிக்கலாம். பெல்ட்டு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இந்த கலர் பெல்ட்டு ஆக்சுவலி இது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது, பட் ஓகே தான். இல்லை, பக்கத்தில் இருக்க பெல்ட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஆனால் ஒரு மாதிரி ப்ரௌனாக தெரியுதுங்க பெல்ட்டு. என்னடா இது நல்லா வாடா இருக்குது, ப்ரௌன் கலரில் தெரியுது பெல்ட்டு. ஓகே தான் ஓரளவுக்கு, நம்ம சும்மா சுற்றி பார்க்கலாம். ஸ்கின் டோனு ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது வேர் பண்ணிக்க முடியுமா? இது ஒன்றே ஒன்றாங்க இருக்குது இந்த விங்ஸு. இது போன டைமே வேர் பண்ணல. சரி, ஓகே, இதை வேர் பண்ணிப்போம் இந்த டைமு. வேறு எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட, இந்த விங்ஸு மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த விங்ஸை வேர் பண்ணிக்கிட்டு போகிறோம் நம்ம. ஓகேவாக தான் இருக்குது. நம்ம பேசாமல் இது கலர் மாற்றி விட்டுடலாமா? கருப்பு கலரில் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. கருப்பு கலரில் வச்சா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. என்னங்க என்னமோ சைட்லலாம் கலர் கலராக வருது. ஓகே, அவ்வளோதான் நம்மளால் கிளிக் பண்ண முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் அப் இஸ் மானு. ஓகே, நாங்கள் அந்த பொண்ணு டக்குன்னு போயிடுச்சு. ஓகே, எவ்வளோ தரலாம்? ஒரு 4 தரலாம் கைஸ். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது காஸ்டியூம், பட் சில ரீசன்ஸ்னால எனக்கு கொஞ்சம் அது பிடிக்கல. அதனால் ஒரு 4 தரலாம். என்ன ரீசன்ஸ்னு எனக்கு கொஞ்சம் தரல, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பார்க்கும்போது நல்லா இல்லாமல் தோணுச்சு. யார் நீ? ஓகே, ஃபுல்லாக கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு. இதுவும் நான் 4 தான் தருவேன். ஏன்னா கீழே இருக்க அந்த ஷூஸ் வந்து மேலே இருக்க ஹெட்டோட மேட்ச் ஆகலை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதுனால நான் வேறு இது வெறும் 4 தான் தருவேன்.
ஓகே ஓ இப்படி தான் நம்ம போஸ் கொடுக்கணுமா? ஓகே போஸ் கொடுக்குறது எங்கே நம்ம வந்துட்டோங்க. கெத்தாக இருக்குமா? இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த காஸ்டியூம் நல்லா தான் இருக்கும், பட்டு ரிசல்ட் என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே கையில் படுற போஸ் எல்லாத்தையும் கொடுப்போம் நம்ம. என்னங்க நம்ம கேர்ள் மாதிரி போஸ் கொடுத்துட்டுருக்கோங்க. என்ன போஸ் என்னத்துக்குனே தெரில. ஏங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்து போனாங்க இப்போ கடைசியில். ஓகே நம்ம மாதம் நடந்து வைப்பாங்க. ஓகே கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. மேலே மட்டும் மூஞ்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் கொடுக்கல. ஆக்சுவலி அந்த பேட் விங்ஸு சூப்பராக இருக்குங்க, அதுக்காகவே நான் கொஞ்சம் பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? பட் கொஞ்சம் சூட் ஆகலாம், அந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு பிடிக்கல, அதனால் பாயிண்ட்டு 1 குறைச்சிட்டேன். யாருமா நீ வேம்பேர் மாதிரி வந்துருக்க? 3 தான் கொடுப்பேன். என்னடா வேண்டா மாதிரி ஏறுறா கைஸ். ஆக்சுவலி இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பேசாமல் 4 வச்சுக்கலாம். ஓகே கடைசியாக கொடுத்தேன் இந்த போஸ்ட்காகவே நம்ம 4 பாயிண்ட்டு கொடுத்துட்டோம். ஆக்சுவலி அந்த போஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. டக்குன்னு என்னமோ அவெஞ்சர்ஸில் வர வேண்டா மாதிரி ஏறிட்டா. ஓகே இந்த டைமாவது வருவோமா? சூப்பர், ஒன்றுமே வரல. திஸ் இஸ் ஃபார் யூ திவாவா? யார் அது? ஓகே என்னடா இது? நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. 6th place வந்திருக்கோம் ஆக்சுவலி நம்ம. பட் இதுக்கு மேலே நம்மளால் தாண்டவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னு வீடியோ பார்த்தா புரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தானா. நம்ம மட்டும்தான் இங்கே ஒரே ஒரு மேலுன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும்தான் இங்கே ஒரே ஒரு மேலு. ஓகேவா? நம்மளுக்கு யாருமே ஓட்டே போட மாட்டேங்கிறாங்க. சரி நீங்களாவது கமெண்ட் செக்ஷனில் இந்த காஸ்டியூம்க்கு எவ்வளோ ரேட்டிங்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம மட்டும்தாங்க எல்லாருக்கும் ரேட்டிங் விட்டுருக்கோம், நம்மளுக்கு யாருமே ரேட்டிங்கே போட மாட்டேங்கிறாங்க. ஒரு அவுட் ஆஃப் 5க்கு இந்த காஸ்டியூமுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் இந்த வீடியோவில் போட்ட எல்லா காஸ்டியூமுக்குமே நீங்கள் அவுட் ஆஃப் 5ல் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள், பார்ப்போம் எனக்கு எவ்வளோ தரீங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே நீங்கள் என்னடா எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறது? நானே ஃபஸ்ட் ப்ரைஸ் தான்டா, போங்கடா. கெத்தாக தாங்க இருக்குது இந்த காஸ்டியூம். ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்குங்க. 6 பேக் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. சிக்மா பாய் மாதிரி நின்றுருக்கும். ஓகே நீங்கள் என்னடா எனக்கு ப்ரைஸ் கொடுக்குறது? நானே ஃபஸ்ட் ப்ரைஸ் தான்டா, போங்கடா அப்படி. யூ ஹேவ் 6 minutes டு கம்ப்ளீட் யுவர் அவுட்ஃபிட். ஒரு ரெடி தான்டா. என்னடா மாடல் சொல்லுங்கடா டக்குன்னு. நியூஸ் ஆங்கரா? ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஹேர் மட்டும் இருக்கட்டும், ஏன்னா ஹேர் எப்பயுமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் மேலேருந்து டிஷர்ட் ஆரம்பிக்கலாம். நியூஸ் ஆங்கர்லாம் இப்படி ஒரு மாதிரி ஃபார்மல்ஸ் மாதிரி தான் போட்டிருப்பாங்க நியூஸ் ஆங்கர்லாம். ஸோ தட் நம்ம ஒரு ஃபார்மல் ஷர்ட் மாதிரி போட்டுட்டு வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபார்மல்ஸ்னாலே மோஸ்ட்லி ஒயிட் ஷர்ட்டு, அங்கே தான் வெள்ளை கலரில் இருக்குது. ஓகே பேண்ட்டுக்கு ஆக்சுவலி இது ஓகே தான். ஓகே நம்மளுக்கு ஒரு ஃபார்மல் பேண்ட்டு கிடச்சிச்சு. ஓகே இப்போ ஷர்ட்டு செட் ஆகலைங்க. இது எடுத்துடலாம், இது நல்லாவே இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு எங்கடா? ஒயிட் கலரில் இருக்குது. ஆக்சுவலி ஒயிட் கலர் தான் ஷூட் ஆகும். இது ஓரளவுக்கு ஓகே தான். பிளாக் கலரில் ஃபுல்லாக மாற்றி பார்க்கலாம். இல்லை ஒயிட்டே நல்லா தான் இருந்தது. ஓகே ஒயிட் கலரில் கொஞ்சம் நம்மளுக்கு அவுட்ஃபிட் செட் ஆகிடுச்சு. இங்கே தான் நம்மளுக்கு போடுற மாதிரி இருக்கா? இல்லை எதுவுமே இல்லை. ஓகே ஷூஸ் வந்து ஃபார்மல் ஷூஸு அப்படின்னா பிளாக் கலர் ஷூஸ் மாதிரி தான் வேணும். என்னடா ஒன்று கூட அந்தளவுக்கு இல்லை. சரி அந்த கீழே இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஷூ வந்து ஆக்சுவலி சூட் ஆகும், கருப்பு கலரில் மாற்றி விட்டா. ஓகே பிளாக்கில் ஃபுல்லாக மாற்றிடலாம். ஓகே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்தது நியூஸ் ஆங்கர்லாம் கூலிங் கிளாஸ்லாம் போட மாட்டாங்க, போடுவாங்க பட் இங்கே இல்லை. ஓகே இங்கே தான் மைக்கு மாதிரி எதாவது இருக்கா? இதோ இருக்குங்க மைக்கு. இங்கே பிங்க் கலரில் இருக்குது, கருப்பு கலரில் மாற்றிடும். இப்போ நிறைய பேர் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், நிறைய பேர் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி மைக்கை வந்து எடுத்துகிட்டு போவாங்க கையில். பட் இருந்தாலும் அதுக்கான ஆர்ம புள்ளியை நம்மளுக்கு தானுங்க. ஆனால் நம்மளுக்கு யாருமே மார்க்கே போட மாட்டாங்க. அப்படியே புக்கு எதாவது எடுக்கலாமா? இல்லை புக்கு செட் ஆகலை. நம்ம தான் ஃபஸ்ட்டு மைக்கே எடுத்துருப்போம், பட் அதுக்கப்புறம் எல்லாம் காப்பி அடித்து மைக்கை எடுத்துன்னு வருவாங்க நம்மளை பார்த்துட்டு. பட் அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு மார்க் போடல. இது பாருங்க, நான் எடுத்துன்னு போவேனா? இப்போ அங்கே ஒரு பொண்ணு என்ன கிராஸ் ஆச்சுல, அந்த பொண்ணு இப்போ திருப்பி வரும்போது மைக்கு கையில் எடுத்துகிட்டு வரோம். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஓகே அதுதான் இது இருக்கா? பெல்ட்டு. ஓகே பெல்ட்டு ஒயிட் கலரில் போட்டாச்சு. இல்லை நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. பேசாமல் இந்த பெல்ட் எடுத்துகிட்டு அந்த பெல்ட்டையே மாற்றிக்கிட்டு பிளாக் கலரில் வச்சிடலாம். ஓகே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு
ஓகே இதெல்லாம் செட் ஆகிடுச்சி. வேறு ஏதாவது இப்படியே முடிச்சிடலாமா? ஏன்னா மண்டையிலலாம் எதுவும் போடுற மாதிரி இல்லை அந்தளவுக்கு. ஒரு நிமிஷம், நியூஸ் ஆங்கர்ஸ்லாம் ஏதாவது பை மாதிரி கூட வச்சுருப்பாங்க. இதுங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது காஸ்டியூம் மண்டைக்கு போடுற மாதிரி. நல்லா இல்லை எதுவுமே செட் ஆகாது போல இருக்கே. இல்லை பேண்ட் பேசாமல் இதுலேருந்து எதாவது மாற்றிக்கலாமா? இல்லை வேணாம். என்னடா இது? என்னடா ஹேண்ட்பேக் கூட எதுவும் நம்மளுக்கு மாட்டுற மாதிரி இல்லை. என்னடா இது? ஏங்க இது என்ன தர இது? என்னமோ மண்டையில் நான் டிஃப்ரெண்ட்டாக என்னமோ போட்டுருக்கேன். பட் இது செட் ஆகலை, வேணாம். ஓகே ஸ்கின் டோன் இங்கே. ஆமாம் பேக் எங்கே இருந்தது? எங்கேயோ பார்த்தேன் பேகு. இதுலேயே இருந்தது பேகு. இல்லை எங்கேயும் இல்லை. அந்த இருக்குங்க பேகு. இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக போகலாம் அங்கே. ஓகே ஏதாவது கேப் செட் ஆகுமா? என்னங்க அந்த பஞ்சாபிஸ்லாம் கட்டுவாங்களா அது கூட வச்சுருக்காங்க அங்கே. ஓகே நிறைய டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ இருக்குது. இந்த கேப் போட்டு பார்க்கலாம். இல்லை செட்டே ஆகலை, சுத்தமாக செட் ஆகலை. இந்த கேப்பு பக்கா வேஸ்ட்டாக இருக்குது, செட்டே ஆகலை நம்மளுக்கு. இந்த கேப்பு இது நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி நல்லா இருக்குங்க, நல்லா பெரிய தொப்பி மாதிரி. பட் வேணாம் எந்த நியூஸ் ஆங்கர் அந்த மாதிரி போட்டிருக்கான் நீங்களே பாருங்கள். சன் நியூஸில் வேணால் அந்த மாதிரிலாம் போட்டுன்னு வருவானா? டே இதில் ஃபார்மல்ஸே இல்லைடா ஃபஸ்ட்டு. இது நல்லா இருக்குங்க, என்னமோ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்குங்க. மைக்கேல் ஜாக்சன் காஸ்டியூம் கைஸ். நியூஸ் ஆங்கராக ரெடி ஆகலை நம்ம. இதோ பாருங்க, இந்த பொண்ணு தான் இப்போ நம்மளை கிராஸ் ஆகி போச்சு, மைக் எடுத்துன்னு வந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட நல்லாவே ரெடியாக இருக்குது. இதோ பாருங்க, நிஜமாகவே நியூஸ் ஆங்கர் மாதிரி தாங்க இருக்குது அந்த பொண்ணு. நம்ம தான் எவ்வளோ கேவலமாக நம்ம மைக்கேல் ஜாக்சன் கான்சர்ட்டுக்கு போகிற மாதிரி வந்திருக்கோம். சரி என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. விங்ஸை வச்சுக்கலாமா? விங்ஸ் எல்லாம் தேவையில்ல. வேறு ஏதாவது இருக்கா நம்மக்கிட்ட? இல்லை வேறு எதுவும் இல்லை. இது ஒன்று தான் இருக்குது. இது ஒன்றுத்தை வச்சு தான் நம்ம சமாளிக்கணும். ஐயோ ஏங்க இந்த பேக் மாட்டிக்கலாமா இந்த சைடில்? இருங்க. இல்லை இது செட் ஆகலை. இது வேணால் மாட்டிக்கலாம், அந்த பின்னாடி பேக் மாதிரி. என்னடா வரலை? வந்துடுச்சு. ஓகே நல்லா இருக்குது. ஓகே ஆக்சுவலி கீழே பெல்ட் இருக்குங்க, இந்த பெல்ட் எதாவது ட்ரை பண்ணலாமா? வேணாம், ஓகே தான். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் என்னமோ நியூஸ் ஆங்கர் மாதிரி தான் இருக்கேன். எனக்கே மார்க்கே போடலன்னு யோசித்தேன். பட் இப்போ தான் புரியுது ஏன்னு. என்னமோ கான்சர்ட் போகிற மாதிரி இருக்கேங்க நான். இல்லை கான்சர்ட் போகிற மாதிரி தான் இருக்கேன். ஏங்க இது நல்லாவே சூட் ஆகிடுச்சுங்க. பேசாமல் இதை போட்டுக்கலாமா? பேக் பின்னாடி மறைச்சிருச்சு. கொஞ்சம் நல்லாவே சூட் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் என்னமோ கான்சர்ட் போகிற மாதிரி தான் இருக்கேன். அப்படி தான் எனக்கு தோணுது. கான்சர்ட்டுக்கு பேக் மாட்டின்னு போயின்ட்டுருக்கேன். ஓகே இந்த பொண்ணு வருது. ஆக்சுவலி இந்த பொண்ணு பார்க்க அப்படியே நியூஸ் ஆங்கர் மாதிரி தான் இருக்குது. கீழே எதுக்கு ப்ரௌன் கலரு இருக்குது? ஒன்றும் புரியலையே. நான் ஆக்சுவலி இந்த ரவுண்டில் தப்பு பண்ணிட்டேங்க. எல்லாேருக்கும் நல்ல மார்க்காக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எல்லாேருக்கும் 1 மார்க்கு 2 மார்க்குன்னு கொடுக்கணுங்க. ஏன்னா யாருமே எனக்கு போடவே மாட்டாங்க. எல்லோரும் வேணுன்னே 1 2ன்னு. ஓகே நம்ம வந்துட்டோம். ஓகே நம்ம எதாவது போஸ்ட்லாம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று. அப்படியே கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் போடலாம். ஓகே ஸ்பார்க்கிள் டெய்ஸி என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தையும் போட்டு விடுவோம். இது இங்கே என்னங்க 3 வாக் போட்டுக்கிட்டே போகிறோம் நம்ம. ஓகே இது என்னடா இது கையில் என்ன இது? என்னடா சுத்தமாக நியூஸ் ஆங்கர் மாதிரியே இல்லை. கையில் கிராக்கர்ஸ்லாம் எடுத்துன்னு வருது. கொரியன் கியூட் கேர்ளா? யாருமா நீ? நியூஸ் ஆங்கர் மாதிரி வர சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் வெறும் 2 மார்க் தான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகே யாரோ மியான்னு வராங்க. இது என்னடா ஜென்ஜி நியூஸ் ஆங்கரா? ஓகே இதுக்கும் நான் வெறும் 3 தான் கொடுப்பேன். எல்லோரும் காப்பி கேட்சுங்க, என்னை பார்த்து தாங்க காப்பி அடிச்சாங்க இங்கெல்லாம் மைக் எடுத்துக்கிட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு வாங்க மாட்டேங்கண்ணே. யாரும்மா நீ? என்னமோ கௌபாய் மாதிரி வந்திருக்க. என்ன நடக்கும் போதே போஸ்ட் கொடுத்துக்கிட்டு வரமா? மைக் எங்கம்மா? நான் உனக்கு வெறும் 2 தாம்மா கொடுப்பேன், சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்க. நீ உன்னை பார்த்தாலே எனக்கு நியூஸ் ஆங்கர்னு தோண மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸு கூட கொஞ்சம் நல்லா போட்டு தான் மறந்து தந்துருப்பேன், அது கூட நல்லா போடல நீ. ஓகே அடுத்தது இவங்க யாரும் நியூஸ் ஆங்கர் மாதிரி வந்திருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இல்லை என்னமோ கான்செப்ட் மாதிரி தான் மேட்ச் ஆகுது எனக்கு என்னமோ. ஸோ தட் 3 தான் கொடுப்பேன்.
ஓகே என்னமோ கான்செப்ட் போகிறாங்க கூட இருக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு ஏங்க ஆக்சுவலி இந்த கேமில் டியோவும் பண்ணலாமல இருக்குங்க. நான் அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்தேன். தெரிஞ்சிருந்தேன் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் டியோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருப்போம். சரி விடுங்க, அப்புறமா இந்த வீடியோவுக்கு வேணால் இந்த கேமுக்கு வேணால் பார்ட் 2 வேணுன்னா சொல்லுங்கள். நானும் என் ஃப்ரெண்டும் டியோ போட்டுட்டு வரோம் அதில். ஓகே அடுத்தது வாங்க மாட்டேங்குது. இது ஆக்சுவலி எங்கள் ஐடி கார்டெலாம் மாற்றி அப்படியே நியூஸ் வாங்குற மாதிரி இருக்காங்க. என்ன வரும்போதே கண்ணெல்லாம் மறைச்சிக்கிட்டு வருது. ஓகே ஒரு 4 தரலாம். மைக் இல்லைனாலும் பார்க்க ஐடி கார்டெலாம் மாட்டிக்கிட்டே நியூஸ் ஆங்கர் மாதிரி. இந்த மாதிரி கண்ணெல்லாம் மறைச்சிக்கிட்டே வரலாமா? இது நல்லா இருக்கே ஆக்சுவலி. ஓகே நெக்ஸ்ட்டு இதோ வந்துட்டாங்க பாருங்க. இப்போ தான் நான் அந்த டியோவை பற்றி பேசியிருந்தேன். இப்போ வந்துட்டானுங்க 2 பேர். யார்ரா நீ? ஒருத்தன் ட்ரெஸ்ஸே பாதி போடல, நீ ஒரே மட்டும்தான் போட்டிருக்கான். அவனும் கிரே கலரில் போட்டுன்னு வந்திருக்கான். பட் இருந்தாலும் ஒரு 4 தரலாம். ஏன்னா அந்த ஒருத்தன் போட்டிருக்கானால அவனுக்கு வேணால் பாயிண்ட்டு தரலாம். 2 பேரும் 2 பக்கம் போயிட்டானுங்களா? சரி ஓகே பார்ப்போம். இந்த கேமில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகே அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா? ஓகே இவ கூட பார்க்க கொஞ்சம் நியூஸ் ஆங்கர் மாதிரி தான் இருக்கா. ஓகே நான் கொடுப்பேன், ஒரு 3 கொடுக்கலாம். சரி ஓகே டெக்கன் ரிசல்ட்ஸ் சொல்லுங்கடா. எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குதுடா. ஆனால் போன டைமோட கொஞ்சம் நல்லாவே ட்ரெஸ் போட்டுருந்தேன்டா. டேய் ப்ளீஸ்டா கொஞ்சம் நல்ல மாதிரி தாங்கடா. இருங்க ஃபஸ்ட் 3ல் வர முடியாது. பட் இருந்தாலும் என்னடா டேய் இவனுங்க எப்படிங்க 3ல் வந்தானுங்க? ஏங்க இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்துருக்குங்க. என்னடா இது? இவனுங்க 2 பேரும் போய் 3ல் வந்திருக்கானுங்க. மேலே காணோம். நம்ம கீழே போ கடைசி. என்னங்க இது?